சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாக்லேட் பாயசம் தான் செய்திருந்தேன். 2 வாரமாக தீபி கேட்டுக்கிட்டே இருந்தா. சரி இன்றைக்கி செய்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஜவ்வரிசி 100 கிராமை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியில் சேர்த்து வேக விட்டுக்க போகிறேன். சாக்லேட் பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஜவ்வரிசி வெந்த பிறகு பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சாக்லேட்டு இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா ஜவ்வரிசி கூட மிக்ஸ் ஆகி வந்த பிறகு இறக்கிட வேண்டியதான். கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பு மட்டும் வறுத்து இது கூட சேர்த்துட்டேன். ஏலக்காய்லாம் சேர்த்தோம்னா அந்த சாக்லேட் ஃப்ளேவர் போயிடும், அதனால் ஏலக்காய்லாம் சேர்க்கலை. இந்த பாயாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. சூடாகவே சாப்பிடும்போதும் ஹாட் சாக்லேட் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கூலிங்காக எடுத்து சாப்பிடும்போதும் ரொம்ப சூப்பராக இருந்தது. பசங்க பாயாசம்லாம் சாப்பிட்லன்னா இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிட்ருவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.